டெல்லி மருத்துவமனை தீ விபத்தில் 7 குழந்தைகள் பலியாகி இருக்கிறார்கள். பரிதாபமாக சட்டவிரோதமாக ஆக்சிஜன் நிரப்பியதால் தான் இந்த விபரீதம் நடந்திருக்கிறது என்று டெல்லி செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். இது குறித்து நமது கடையரி டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது டெல்லியில் உள்ள தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் சட்டவிரோதமாக ஆக்சிஜன் சிலிண்டர் நிரப்பப்பட்டதே விபத்துக்கு காரணம் என அந்த பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மருத்துவமனையின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெல்லியில் விவேக் விவகார் பகுதியில் குழந்தைகளுக்கான தனியார் மருத்துவமனை உள்ளது. இந்த மருத்துவமனையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 2 மாடிகள் உடைய இந்த மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் மீது தீ பரவியதால் அவை வெடித்து சிதறியிருக்கிறது. இதனால் அருகில் இருந்த கட்டடத்துக்கு தீ பரவியது. அந்த கட்டடத்தில் இருந்த 2 கடைகள், தனியார் வங்கியின் ஒரு பகுதி சேதமடைந்தன. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மற்றும் 2 சக்கர வாகனங்கள் முழுமையாக எரிந்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு 16 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. மருத்துவமனையில் பிறந்த ஒரு சில நாட்களே ஆன 12 பச்சிளம் குழந்தைகள் தீயணைப்பு வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளை அருகில் உள்ள மற்றொரு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போது 6 குழந்தைகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு குழந்தை சிகிச்சையின் போது உயிரிழந்திருக்கிறது. மீதமுள்ள 5 குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் சில குழந்தைகளுக்கு லேசான தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் உரிமையாளர் நவீன் கிச்சி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விபத்து நடந்தபோது பணியில் இருந்த டாக்டர் ஆகாஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களிடம் தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. தீ விபத்து ஏற்பட்டதும் மருத்துவமனை ஊழியர்கள் அங்கிருந்து ஓடிவிட்டதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த ஷாகித் சேவா தளம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவன உறுப்பினர்கள்தான் முதலில் களத்தில் இறங்கி மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சில உள்ளூர்வாசிகள் மருத்துவமனையின் பின்புகமாக மேலே ஏறி குழந்தைகளை மீட்டு வந்ததாகவும் ரவி குப்தாத் என்பவர் தெரிவித்திருக்கிறார். அப்பகுதியில் வசிக்கும் முகேஷ் பன்சால் என்பவர் கூறுகையில், அந்த மருத்துவமனையின் ஆக்சிஜன் சிலிண்டர்களை நிரப்பும் பணி அனுமதியின்றி நடக்கிறது. இது குறித்து உள்ளூர் கவுன்சிலரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை. போலீசாருக்கும் இது தெரியும். மருத்துவமனைக்கு அடுத்துள்ள கட்டடத்தில்தான் நான் முதலில் வசித்தேன். சட்டவிரோதமாக ஆக்சிஜன் சிலிண்டர் நிரப்பப்படுவதில் உள்ள ஆபத்தை உணர்ந்து அங்கிருந்து வெளியேறி தற்போது அடுத்த தெருவில் வசிக்கிறேன் என்றார். விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் உயிரிழந்த குழந்தைகளுக்கு இரங்கலை தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளை இழந்த பெற்றோருக்கு கடவுள் மிகுந்த மனவலிமை அளிக்க பிரார்த்தனை செய்வதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த சோகம் இதயத்தை பிளப்பதாகவும் குறிப்பிடுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி தன் இரங்கல் குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தீ விபத்தில் குழந்தைகளை இழந்தவர்களுக்கு அரசு துணையாக நிற்கும். காயமடைந்த குழந்தைகளின் சிகிச்சைக்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்கும். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. பொறுப்பற்ற முறையில் அலட்சியத்துடன் செயல்பட்டவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தீ விபத்துக்கான காரணத்தை விரைந்து விசாரிக்க குற்றவாளிகளை கைது செய்யும்படி சுகாதாரத்துறை செயலர் தீபக் மற்றும் டெல்லி தலைமை செயலர் நரேஷ்குமார் ஆகியோருக்கு டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் சவர் பரத்வாஜ் என்பவர் உத்தரவிட்டிருக்கிறார். மீட்கப்பட்ட குழந்தைகளை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குழந்தைகளை இழந்த பெற்றோர் மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தினருக்கான இழப்பீடுகளை விரைவாக வழங்கவும் அமைச்சர் உத்தரவு செய்திருக்கிறார். அதாவது கண்முன்னே மிகப்பெரிய ஆபத்து நிகழ்ந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றாமல் அதை மொபைல் ஃபோன் வாயிலாக படம் பிடித்து சமூக வலைதளத்திலும் ஊடகங்களிலும் பகிரும் மிக மோசமான மனநிலை பரவலாக வருகிறது. டெல்லி தீ விபத்திலும் இதுவே நடந்திருக்கிறது. தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு இருந்தபோது நூற்றுக்கணக்கானோர் அங்கு கூடி நின்று அதை மொபைல் ஃபோன்களில் படம் பிடித்து கொண்டிருந்தனர். இவர்களை அப்புறப்படுத்துவதே பெரும்பாடாக இருந்ததாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அப்பகுதி தண்ணீர் கிடைக்காதாலும் சாலையில் மிக தாழ்வாக மின் வயர்கள் செல்வதும் மீட்பு பணியின் போது சவாலாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கிருஷ்ணா நகர் பகுதியில் 4 மாடி குடியிருப்பு இருக்கிறது. இங்குள்ள வாகன நிறுத்துமிடத்தில் நேற்று அதிகாலை திடீரென தீ பற்றியது. தீ மளமளவென 4 மாடிகளிலும் பரவி இருக்கிறது. இது பற்றி அறிந்த தீயணைப்பு வீரர்கள் 5 வாகனங்களில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நீண்ட நேரம் போராடிய தீ அணைத்திருக்கிறார்கள். அங்கிருந்த குடியிருப்பு வாசிகள் 12 பேரை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் கருகிய நிலையில் கிடந்த மூதாட்டியின் உடலை மீட்டனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட மேலும் 2 மருத்துவமனையில்
சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள். இதுபோன்ற துயரச் சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு மருத்துவமனைகளும் மற்றும் பொதுமக்களினுடைய நலன் கருதி இயங்கக்கூடிய கட்டடங்களும் மிக பாதுகாப்பான முறையில் இருக்குவதற்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் அந்தந்த மாநிலங்களில் கவனமாக இருப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் என்று நமது பொதுமக்களின் சார்பாக இயங்கக்கூடிய ஊடகங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.